ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுஜீஸ் கிச்சன். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஒரு லஞ்ச் மெனு செஞ்சு காட்ட போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட லஞ்ச் ரொட்டீன் அப்புறமா டின்னர் ரொட்டீன் லஞ்ச் மெனுஸ் தான் நிறைய ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் நிறைய போஸ்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரு வெஜிடேரியன் லஞ்ச் மெனு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மெனு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பண்ணிடலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்றைக்கி நான் பண்ண போகிற குழம்பு பாவக்காய் புளிக்குழம்பு பண்ண போகிறேன். பொரியலுக்கு பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ண போகிறேன். அடுத்ததாக பட்டர்நட் ஸ்குவாஷ் சேர்த்த ஒரு கூட்டு, கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு கூட்டு பண்ண போகிறேன். அது வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட சக்கரை பூசணிக்காய் கிடைக்கும் இல்லையா, அந்த பூசணிக்காவும் கடலைப்பருப்பும் சேர்த்து பண்ண போகிறேன். இங்கே அது நீளமாக கிடைக்கும், பட்டர்நட் ஸ்குவாஷ்னு சொல்லுவாங்க. ஆனால் டேஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வெஜிடபிள் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை கூட்டு டைப்லேயும் பண்ணி சாப்பிட்லாம். இல்லாட்டி நம்ம டேரெக்டாக அதை ரெண்டு ஹாஃபாக வெட்டிட்டு அவனில் ரோஸ்ட் பண்ணியும் சாப்பிடுவாங்க. இந்த மெனு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சப்போஸ் இப்போ உங்களுக்கு பாவக்காய் பிடிக்காது அப்படின்னா பாவக்காய்க்கு பதிலாக நீங்கள் கத்திரிக்காய் இல்லாட்டி வெண்டைக்காய் சேர்த்து கூட இதே மெத்தடில் நீங்கள் குழம்பு பண்ணலாம். இப்போது இந்த மெனுவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்புக்கு தேவையான பொருள்லாம் எடுத்திருக்கேன். பாவக்காவை நல்லா அந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 5-6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, வெந்தயம் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி பழம் கட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த புளி தண்ணியோட எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய் தூளையும் உப்பையும் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா தனித்தூளும் தனியாத்தூளும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எல்லாம் கலந்த தூள் எடுத்துருக்கனால ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். அடுத்ததாக குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இப்போ அது கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சிடலாம். பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்திருக்கேன். 100 கிராம் பீன்ஸை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதி அளவு 50 கிராம் கேரட் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பூசணிக்காய் கூட்டுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். சக்கரை பூசணிக்காவை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் எடுத்திருக்கேன். அதை வேக வைக்கிறதுக்கு 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஜீரகம், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா வேணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லாட்டி பட்டை மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கூட்டுக்கு தேவையான பருப்பை வேக வைக்க போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு 4-5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 50 கிராம் பருப்பு எடுத்தனால 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால ஒரு 5 விசிலாவது வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக பாவக்காய் குழம்புக்கு பாவக்காவை வதக்க போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு வடைச்சட்டி சூடு பண்ணுறேன். சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெயில் நம்ம புளிக்குழம்பு பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய பாவக்காய் எடுத்துருக்கறனால தான் நான் இந்த மாதிரி வதக்கி சேர்க்குறேன். நீங்கள் பொடி பாவக்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா தக்காளி வதக்கிறப்பவே கூட நீங்கள் வதக்கி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பெரிய பாவக்காவை தனியாக வதக்கி சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பும் கம்மியாக இருக்கும். இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கிடலாம். பாவக்காய் நல்லா வதங்கிருச்சு. இதை தனியாக இப்போ ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். தக்காளி வதக்கினதுக்கப்புறமா அதை சேர்த்துக்க போகிறேன். இப்போ அடுத்ததாக குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகும் உளுந்தும் சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்.
இப்போ கூடவே நம்ம உரித்து வச்சுருக்க வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு இந்த மாதிரி புளிக்குழம்புல சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அதனால் ஒரு 5-6 பல் நான் உரித்து வச்சுருக்கேன். இப்போ இது லேசாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிடலாம். நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் மசிகிற வரைக்கும் குக் பண்ண போகிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பாவக்காய், அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இதை லேசாக மட்டும் நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அடுத்ததாக புளித்தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே பாவக்காவை நம்ம நல்லா வதக்கிட்டோம், அதனால் ரொம்ப வதக்க தேவையில்ல. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். இதிலே நம்ம குழம்பு தூள் அப்புறமா உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம். அந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் இதை நான் ஒரு மூடி போட்டு குக் பண்ண போகிறேன். இந்த குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் இதில் தேங்காயும் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு கெட்டியாக வந்துடும். டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் நம்ம காயை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். இப்போ வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வறுப்பட்டுருச்சு. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்க்குறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். சீக்கிரம் வெந்துடும் இந்த காய் எல்லாமே. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் இதை குக் பண்ண போகிறேன். இப்போ 4 நிமிஷம் நான் குக் பண்ணியிருக்கேன். ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், காய் வெந்துருச்சு. தண்ணியுமே டோட்டலாக வத்திருச்சு. நீங்கள் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்க்கலாம் கேரட் இதெல்லாம் வெந்துருச்சா அப்படின்ட்டு. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது தண்ணி சுத்தமாக இல்லை. இந்த ஸ்டேஜில் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் நிறையா சேர்த்தா பிடிக்கும் பொரியல்லாம். அதனால் நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நல்லா இதையும் வதக்கிட்டு இறக்கிடலாம். ஈஸியான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குலைவாக வெந்துருச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சக்கரை பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். இந்த கூட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸி. காயை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மட்டும் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம பருப்பு வேக வைக்கிறப்பே கொஞ்சம் சேர்த்தோம். இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும் கூட்டுக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே இதுவுமே வெந்துடும். அதனால் இந்த காய் குலைவாக வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறமா தான் நான் அதை தாளிக்க போகிறேன். தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் கூட்டுன்றனால. குழம்பும் நல்லா வெந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், காய் வெந்துருச்சு. 5 நிமிஷம் குக் பண்ணேன். காய் எல்லாமே நல்லா குலைவாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்க்குறேன். இப்போ அடுத்ததாக இந்த கூட்டை தாளிக்க போகிறேன். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிச்சிடலாம்.
கூட்டு தாளிக்கிறதுக்கு இங்கே ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகா வச்சுருக்கேன். அதை நல்லா உடச்சி இதோட சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் கூட இதில் வதக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கூட்டோடு சேர்த்துடலாம். சக்கரை பூசணிக்காய் கடலைப்பருப்பு கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. குழம்பும் 15 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். மிளகுத்தூள் வச்சுருக்கேன், அது கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பிளேட்டில் ரைஸ் வச்சுருக்கேன். பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சக்கரை பூசணிக்காவும் கடலைப்பருப்பும் சேர்த்து ஒரு கூட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு பாவக்காய் புளிக்குழம்பு பண்ணியிருக்கேன். இந்த மெனு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லாட்டி ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.